Hello friends, welcome to my channel Susila's Collection. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் ரீசெண்டாக கொக்கோ ஃபார்ம் ரிட்ரீட் ரெசார்ட்க்கு மகாபலிபுரத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அதை பற்றின vlog தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கான சார்ஜஸ் என்ன, ஸோ அதில் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த சர்வீஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ஃபுட் எப்படி இருந்துச்சுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. ரிசப்ஷன் ஏரியாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே தான் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்திருந்தது ஒன் டே ட்ரிப் மாதிரி, ஒன் டே பாஸில் வந்திருந்தோம். ஸோ அதுக்கு இங்கே தான் ஃபுட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது, அந்த வாஷ் பேஷன் ஏரியாவும் இருந்துச்சு. இங்கே தான் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நான் லஞ்ச் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் போக போக கவர் பண்ணுறேன். இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. ரிசப்ஷன் ஏரியாவுக்கு மேலேயுமே உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளில் இருந்துச்சு. ஸோ இதுலேயுமே ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்லலாம் ரூம்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரூம்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் நான் எந்த ரூமுமே எடுக்கலை. இது ஒன் டே பாஸ் மாதிரி, மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஒன் டே பாஸ்மே இங்கே இருக்குது. ஒன் டேக்கு இங்கே 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 500 rupeesல என்னென்னலாம் கவர் ஆகுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் மேலே இருக்க ஒரு ரூம் மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரூம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டேபிள் அண்ட் டபுள் காட் இருந்துச்சு. உங்களுக்கு கிங் சைஸில் ஒரு பெட் கொடுத்துருந்தாங்க அண்ட் டிவி யூனிட்மே இருந்தது. அது கூட உங்களுக்கு ஒரு வார்ட்ரோப்பும் இருந்தது. இன்னும் 2-3 ரூம்ஸுமே அவைலபிளில் இருக்குது. மேலேயும் ரூம்ஸ் இருக்குது. க்ளீனாகவே இருந்தது ஏரியா. எங்கேயாவது வீக்கெண்டில் ஒன் டே ட்ரிப் மாதிரி போக பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே க்ரீனரியாக இருந்தது. ஸோ ஹரிபரி லைஃப் ஸ்டைலில் ஒரு நாள் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு நாள் எங்கேயாவது அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 500 rupeesக்கு வர்த்தாகவே இருந்தது. ஸோ அங்கே பிளேயிங் ஏரியா, ஸ்விம்மிங் பூலில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ரைட் கட் பண்ணால் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஸ்விம்மிங் ஏரியாவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு இந்த சைட்லேயுமே உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் இருந்தது. ஃபுல்லாகவே மரம்லாம் வச்சு உங்களுக்கு ரொம்பவே க்ரீனரியாக, ரொம்ப பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கிங் ஏரியாவுமே உங்களுக்கு நிறைய இருந்தது. பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு செப்ரேட்டாக உங்களுக்கு வெஹிக்கல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வெஹிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா மெயின் ஏரியாவில் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரதா இருந்தால் உள்ளே கொஞ்சம் தூரம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ இந்த ஏரியா 2 பக்கமுமே நல்லா க்ரீனரியாக, நிறைய மரம் வச்சு ரொம்பவே சைலண்ட்டாக, அமைதியாக, ரொம்பவே காமாக இருந்தது ஏரியா. ஸோ இது கூடவே ஒரு பார்ட்டி ஹாலுமே இருக்குது. இதுதான் அந்த பார்ட்டி ஹால். ஸோ அப்போ தான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நாள் தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்க டெக்கரேஷன்ஸ் அண்ட் டேபிள் சேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த பார்ட்டி ஹால். முன்னாடி ஒரு பெரிய லான் இருக்குது. நீங்கள் பொஃபே மாதிரி வைக்கிறதா இருந்தால் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் கூட இங்கே கண்டக்ட் பண்ணலாம். ஏதாவது கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறீங்க, இல்லை பொஃபேஸ் அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாவது கார்ப்பரேட் மீட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த ரூம் மாதிரி ஒரே ஹாலாக இருந்தது. பர்த்டே பார்ட்டிஸ்க்கு, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு அண்ட் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ். ஃபுட் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வெளியே நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே கூட நீங்கள் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொக்கோ ரெசார்ட்டோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம தாண்டி போனோன்னா தான் இங்கே தான் ஸ்விம்மிங் ஏரியா இருக்குது. ஸ்விம்மிங் ஏரியா ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே உட்காரத்துக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் இருந்தது. ஸோ
உங்களுக்கு முன்னாடி போகிற ஸ்விம்மிங் பூல் போகிற வழியுமே ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸ்விம்மிங் பூலில் உங்களுக்கு பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே சேஃபாக இருந்தது. 2 ஃபீட் தான் இருந்தது. குழந்தைங்க ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸில் கூட ரொம்ப பயப்பில்லாமல் நம்ம ஸ்விம்மிங் பூலில் அவங்கள இறக்கி விடலாம். அதில் 2 குடில் மாதிரி கூட இருந்தது செட்டப். அங்கே நம்ம உட்கார்றதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் கூட நல்ல ஸ்பேஸ் இருந்தது. வாஷ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல தண்ணியுமே இருந்தது. நம்ம குளிச்சுட்டு ஷவர் எடுக்கணும்னா இந்த ப்ளேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லாங் ஸ்விம்மிங் பூல். நாங்கள் போயிருக்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஃபுட் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபுட்டில் உங்களுக்கு 1 டே பாஸ்னால் நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சிக்கன் 65 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. அண்ட் ரைத்தா, தால்ச்சா எல்லாமே கொடுத்துருந்தாங்க பிரியாணிக்கு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈவினிங்கில் டீ காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டு டீ காஃபியுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு 500 ருபீஸ்க்கு வர்த்தாகவே இந்த விசிட் கண்டிப்பாக இருக்கும். லொக்கேஷன் அண்ட் உங்களுக்கு கொடுக்குற அடிஷ்னலாக கொடுக்குற எல்லா அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா ரொம்பவே சேஃபாகவும் இருந்தது குழந்தைங்களுக்கு அண்ட் பெரியவங்களுக்கு 2 பேருக்குமே. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் கொலீக் கூட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ரொம்ப சேஃபான பிளேஸாக இருந்தது. இந்த மாதிரி நான் டெய்லியுமே உங்களுக்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ட்ராவல் விலாக்ஸ் அண்ட் ஷாப்போட ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால நான் கண்டிப்பாக இன்னும் நெக்ஸ்ட் நல்ல வீடியோஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது எல்லாமே கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்ல லொக்கேஷனாக இருந்தது. இங்கெல்லாம் பிளேயிங் ஏரியா மாதிரி உங்களுக்கு போர்ட் கேம்ஸ் எல்லாம் இருந்தது. கேரம் போர்ட், செஸ் அண்ட் லூடோ கேம்ஸ் எல்லாமே இருந்தது. உங்களுக்கு ஷட்டில் கோர்ட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான பிளேயிங் ஏரியா கூடவே இருந்தது. ஸ்விங்கு, சீசா அந்த மாதிரியுமே இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.